ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வானலில் இந்த மாதிரி ஒரு 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோடனே வடகம் போட்டு தாளிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10-15 வெள்ளைப்பூண்டு உரித்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது நேற்று பறித்த ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய். இது நைட்டே உப்பு மோர் ஊற்றி தண்ணியில் இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நான் நசுக்கவும் இல்லை, முழுசாகவும் கட் பண்ணல, பாதி தான் அப்படி கட் பண்ணி அது ரெண்டாவே ஆகாத அளவுக்கு அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நசுக்கிட்டால் அதில் உள்ள இருக்கிற விதையெல்லாம் வந்துடும். அதனால் அப்படியே கீறி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் தாளிப்பு வடகம் கொஞ்சம் போட போகிறோம். அது பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற 10-15 சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். இப்போ அது கூட பூண்டு கருவேப்பிலை. எப்பவுமே கருவேப்பிலையை அருவாள் மணியிலையோ கத்திலையோ அறியப்படாத சொல்லுவாங்க. கையால் தான் 2ஆக கிள்ளணும். அடுத்தது தக்காளி. இது வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த சுண்டைக்காய் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். திருப்பியும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அலசி எடுத்துகிட்டு வந்து சுண்டைக்காயை போட்டு வதக்கணும். இந்த சுண்டைக்காய் நல்லா பொரிஞ்சு பச்சை கலராக இருக்கிற சுண்டைக்காய் வெள்ளை கலராக தெரியும். இது காலையில் உங்களுக்கு அதிக நேரம் இருக்காது. நைட்டு தண்ணியில் மோரும் கல் உப்பும் போட்டு இதை அரிஞ்சு போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கலாம். நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சுண்டைக்காய் பச்சையாக இருக்கிறதுலாம் பொரிஞ்சு வெள்ளை கலரில் வரும். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டே நம்ம வதக்கிடலாம். இப்போ வதங்கிறதுக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த குழம்பு ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். இப்போ இந்த புளி கரைசலில் 1 ஸ்பூனு மஞ்சள் தூள், 1 ஸ்பூனு காரத்தூள், சின்ன ஸ்பூன் தான் காரத்தூள். இந்த மாதிரி குழம்பு மிளகாப்பொடி அது இந்த அளவுக்கு போட்டுக்காங்க. ஒரு 3 பெரிய டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள். நான் எப்பயும் மசாலா வதக்கும் போது போட மாட்டேன். இந்த மாதிரி புளி கரைசலில் போட்டு தான் கரைச்சி வச்சுப்பேன். நல்லா இது வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு ரொம்ப நல்லது. வயிற்றில் பூச்சி தொந்தரவு இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்கலாம் பூச்சி அடிக்கடி தொந்தரவு பண்ணும், நெண்டும் சொல்லிப்பாங்க. அவங்களுக்கு இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு வச்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பூச்செல்லாம் இறந்து போயிடும். வயிற்று பூச்சியை கொல்லக்கூடிய சக்தி இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குது. நான் புளி கரைக்கும் போதே அதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ மஞ்சத்தூள், காரப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி இதுதான் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் விட்டும் இந்த குழம்பு செய்யலாம். நான் கடலை எண்ணெய் தான் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் வாசனை குழந்தைங்களுக்கு பிடிக்கல, அதனால் நான் கடலை எண்ணெய் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் போட்டும் செய்யலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பச்சை கலரில் போட்ட சுண்டைக்காலாம் பொரிஞ்சு வெள்ளை கலரில் வந்திருக்கு. நல்லா பொரிஞ்சிருக்கிறது நல்லா தெரியும். வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள். இந்த சுண்டைக்காலாம் பாருங்கள், நல்ல வெள்ளை கலரில் கலர் மாறி இருக்குது. பொரிஞ்சிருக்கிறது நல்லா தெரியும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு அதில் ஊற்றிடணும். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் மேலே வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கட்டி நெல்லிக்காய் அளவு சைஸில் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை போட்டு நம்ம இறக்கிடலாம். குழம்பு கொஞ்சம் கொதித்து இறக்க போகிற ஸ்டேஜில் இந்த வெல்லத்தை போட்டு இறக்கிடலாம். குழம்பு கொதித்து இறக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெல்லிக்காய் அளவு சைஸு வெல்லத்தை போட போகிறோம். வெல்லத்தை போட்டு வெல்லம் கரைய வரைக்கும் வெயிட் பண்ணி குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி.